அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். மனிதம் என்ற பாடத்தில் கவிதை பேழையில் நாம் இறுதியாக பார்க்க இருப்பது தேம்பாவணி என்ற ஒரு இலக்கியத்திலிருந்து கருணையன் என்பவனுக்காக இறங்கும் இயற்கையை பற்றி, அவன் இறங்கி அழுததால் அவனுக்காக இறங்கிய இயற்கையை பற்றி உள்ள பாடப்பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னுடன் நீங்கள் அனைவரும் வாருங்கள் என அழைக்கின்றேன். நூல்வெளி என்பதில் தேம்பாவணி நூலை பற்றிய குறிப்பு உங்களுக்கு இருக்கிறது. தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 365 படலங்களை கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்சுடான்சு சோசபெஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். இவர்தான் வீரமாமுனிவர். இவரை இஸ்மத் சந்நியாசி, தூய துறவி என்ற பெயரில் ஒருவர் அழைத்திருக்கிறார். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சாந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்று பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்து கௌரவித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். நுழையும் முன் பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர். தாயின் அன்பை
எழுத உலகின் மொழிகள் போதாது. தாயை இழந்து தனித்துறும் துயரம் பெரிது. மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும், துயரை பகிர்ந்தால் குறையும். சுவரோடாயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா. துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள். சாதாரண உயிரினங்களுக்கு துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல் என்று நல்லதொரு நுழையும் முன் தந்திருக்கின்றார்கள். மனிதம் என்று சொன்னாலே துயரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். வள்ளுவன் ஏற்கனவே சொல்லியதைப் போல, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை என்ற இந்த உணர்வு நமக்கு நிச்சயமாக வேண்டும்.